ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புகளுக்கான துணைத் தேர்வுக்கு மே 22 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஜூலை மாதம் நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு மே 22 முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை அறிவிச்சிருக்கு. இது தொடர்பாக அதன் இயக்குனர் லதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த மார்ச் ஏப்ரலில் நடந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத தேர்வுக்கு வராத மாணவர்கள் மற்றும் தகுதியுள்ள தனி தேர்வர்களிடமிருந்து துணைத் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணைத் தேர்வு ஜூலை மாதம் நடைபெறும். பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளியில் மே 22 முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை தினமும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். தனித் தேர்வர்கள் அரசு தேர்வுத்துறையின் சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். கல்வி மாவட்டங்கள் வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் விவரங்களையும் தேர்வுத்துறை இணையதளத்தில் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதுக்கான வெப்சைட் www.dge.tn.government.in. கடைசி நாளான ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்காவிட்டால் சிறப்பு அனுமதி திட்டத்தில் உரிய கட்டணத்துடன் ஜூன் 5ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதிகளில் விண்ணப்பிக்க வேண்டும். சிறப்பு அனுமதி கட்டணம் 10ஆம் வகுப்புக்கு 500 ரூபா, 11ஆம் வகுப்புக்கு 1000 ரூபா. அதே போல் 2024-2025 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெறாத தேர்வுக்கு வராத மாணவர்களுக்கு இந்த கட்டணம் கிடையாது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனித் தேர்வர்கள் முதல் முறையாக அனைத்து பாடங்களையும் எழுதுவோர், ஏற்கனவே 2012க்கு முன்பு பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதிய அறிவியல் பாடத்தில் தோல்வி அடைந்தவர்கள், கடந்த மார்ச் ஏப்ரலில் நடந்த அறிவியல் செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள், தேர்வுக்கு வராதவர்கள், அறிவியல் செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகத்தில் மே 23 முதல் 30ஆம் தேதிக்குள்ளே 125 ரூபா செலுத்தி பெயரை பதிவு செய்து ஒப்புகை சீட்டு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேவை மையத்திலையும் காண்பித்தால் மட்டுமே கருத்தியல் தேர்வுக்கு பதிவு செய்ய முடியும். செய்முறை தேர்வில் மட்டும் பங்கேற்க உள்ள தனி தேர்வர்களும் தவறாமல் சேவை மையத்துக்கு சென்று கருத்தியல் தேர்வுக்கு விண்ணப்பித்து ஒப்புகை சீட்டு பெற்றுக்கணும். அதில் உள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி தேர்வு கூட நுழைவுச் சீட்டை ஹால் டிக்கெட் பின்னர் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நுழைவு சீட்டு இருந்தால் மட்டுமே செய்முறை தேர்வுக்கு அனுமதி வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு துணைத் தேர்வு கால அட்டவணையை அரசு தேர்வுத்துறை இணையதளத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்குனர் லதா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி.